மாவட்டம் வால்பாறையில் பிரேக் செயலிழப்பால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மற்றொரு அரசு பேருந்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கியது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜோசப்பிடம் கேட்கலாம். ஜோசப், வணக்கம். தற்போது பயணிகளின் நிலை என்ன? விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். வால்பாறை அருகே உள்ள வெள்ளமலை டாப் எஸ்டேட் பகுதியிலிருந்து வந்த அரசு பஸ் வால்பாறை பொள்ளாச்சி மெயின் ரோடு பகுதிக்கு வரும் பொழுது அதனுடைய பிரேக் பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த அரசு பஸ் வந்த வேகத்தில் இந்த பஸ்ஸுக்கு எதிராக வால்பாறையினுடைய அரசு பஸ் டிப்போவிலிருந்து கோயம்புத்தூரை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பஸ்ஸின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து உள்ளானது. வால்பாறை மெயின் ரோட்டில் இந்த விபத்து நடைபெற்றது. இதனால் இந்த அரசு பஸ்ஸினுடைய டிரைவர்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இது தவிர 10 பயணிகளுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. வால்பாறை அரசு மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இது குறித்து வால்பாறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பஸ்ஸுடைய டிரைவர் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றிருப்பதால் அவரிடத்திலே என்ன காரணத்தினால் பிரேக் பிடிக்கவில்லை அல்லது வேற ஏதாவது காரணமா என்பதை போலீசார் தற்போது கேட்க முடியவில்லை. அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய சிகிச்சை முடிந்த பின்புதான் அந்த அரசு பஸ்ஸுடைய டிரைவர் இடத்திலே வண்டி பிரேக் பிடிக்காமல் போனதுக்கு என்ன காரணம் என்பதை கேட்க முடியும். இந்த சம்பவத்தால் வால்பாறையில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. 1.5 மணி நேரத்துக்கு மேல் வால்பாறை பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜோசப் குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.